மெதுவும் வாழ்ந்து வந்தாங்க. அவங்க தினைக்கும் கட்டி போயிட்டு வந்து வேப்பங்குச்சி, மூங்கி குச்சி, சவுக்கு குச்சி, நின்று எறிகிற குச்சிங்க வந்து அள்ளிட்டு போங்க. அதுல வித்துட்டு வர காசை வச்சுதான் கூழும் கஞ்சியும் குடிச்சு வந்தாங்க. மதுக்கரம் பிரியாணி சாப்பிடணும் ஆசை வந்துச்சு. அவங்க அப்பா கிட்ட போய், அப்பா அப்பா தினமும் கூழும் கொஞ்சம் தானப்பா குடிக்கிறோம், இன்னைக்கு ஒரு நாள் பிரியாணி சாப்பிடலாம்ப்பா. சரி மகளே, உனக்காகவே நான் பிரியாணி வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு கரவட்டை போகணும். அங்க போய் பார்த்தா ஒரு மரம் கூட இல்லை. எல்லா மரத்தையும் மிஷினை வச்சு அடுத்து எடுத்துட்டு போயிட்டாங்க. ரொம்ப தூரம் போய் ஒரு அடர்ந்த காட்டுக்கு போய் வானால மரமா வச்சா ரொம்ப சந்தோஷமாய் கோடை எடுத்து வீசினாங்க. திடீர்னு ஒரு மில்லு வந்து அந்த மின்னாடி நடுவில் இலையால் செஞ்ச ஒரு உடுப்பு போட்டு பூவால செஞ்ச ஒரு வீடை வச்சு அழகா ஒருத்தவங்க அவங்க பித்த வனதேவதை, மனிதா இந்த மட்டை விட்டுக்கிறான் தாயே, எனக்கு மரம் வெட்டும் தொழில் மட்டும்தான் தெரியும் தாயே. எனக்கும் என் மகளுக்கும் சாப்பாட்டு கூட வழி இல்லை தாயே. அதனால தான் இங்க வந்து மரம் வெட்ட வந்தேன் தாயே. உனக்கும் உன் மகளுக்கும் சாப்பாட்டு பஞ்சம் இல்லைனா நீ இங்க வந்து மரம் வெட்ட மாட்டாயிலவா? ஆமாம் தாயே அப்படின்னு சொன்னதுக்கு வனதேவதை கையில ஒரு அச்சய பாத்திரம். அந்த அச்சய பாத்திரத்துல பிரியாணி கேட்டா பிரியாணி சாப்பிடலாம், பூரி கேட்டா பூரி, பர்கர் கேட்டா பர்கர் சொல்லலாம், எது கேட்டா இது நான் சாப்பிடலாம். கொடுத்துட்டவங்க சொன்னாங்க, நீ வாரத்துக்கு ஒரு முறை ஏழைகளுக்கு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் மறைந்தே போயிட்டாங்க. இந்த நாட்டோட இளவரசன் ஒரு நாள் வரும்போது மதுவை பார்த்துட்டு என்னோட அரண்மனை வரையான்னு கூட்டிட்டு போனாங்க. மது இளவரசன் நாள் குளிக்கும் போது குளிச்சுட்டு வந்து பார்க்கும்போது இளவரசனோட காணந்துருச்சு. மது டேம் இருந்தா அவதான் இப்ப அவளை தூக்கி போயிட்டான். உங்க அப்பாவுக்கு அப்பதான் ஞாபகம் வரும், வனதேவதை சொன்னாங்க வாரத்துக்கு ஒரு முறை ஏழைகளுக்கு உதவி போயிட்டுமே, வனதேவதை மன்னித்து விடு. காலையில இருந்துருச்சு, எல்லா ஏழைகளும் உதவி செஞ்சு அந்த நகை அதே இடத்துல நம்ம தான் தப்பு செஞ்சுட்டோம்னு சொல்லி மதுவை விடுதலை பண்ணி தன்னோட ஃப்ரெண்டாச்சும் அன்னையிலிருந்து மது அவங்க அப்பாவும் ஏழைகளுக்கு நிறைய உதவி செஞ்சு சந்தோஷமா வாழ்ந்தாங்க. ஆகையால் நண்பர்களே, நடுவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, நாம் கடமையை ஒரு நாள் மறக்க கூடாது. நம்ம கையில் கிடைத்த வாழ்க்கையின் மச்சய பத்திரத்தில் மலை